இப்ப வந்துட்டு 2020ல இப்போ ஒரு ரூ. 50,000 குடுத்து ஒரு 1 பவுன் நகை வாங்கிரலாம் மேம். இன்றைய சூழ்நிலைக்கு பார்த்தா அது 1,00,000 சில்ற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஒரு 5 வருஷம், 10 வருஷத்துக்கு அப்புறம் 2,00,000 ஆகலாம், 3,00,000 ஆகலாம். மக்கள் எதை நோக்கி போவாங்க? என்ன வாங்கணும்னு நெனைப்பாங்க? தங்கம் வாங்குவாங்களா? இல்ல தங்கம் ஏறுனா வெள்ளி ரேட்டும் ஏற தான் போது. வெள்ளி வாங்குவாங்களா? இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புதிய விஷயம், இந்த புதிய ஆ தங்கம் மாதிரி ஒரு விலை மதிப்பற்ற ஒரு புது விஷயம் வருமா? இல்ல வெள்ளி மாதிரி ஏதாவது ஒரு புது விஷயம் வருமா? அதுக்கு மாறிருவாங்களா? எத நோக்கி மக்கள் போவாங்க? அதான் நான் முன்பே சொன்னேன்லப்பா. பெரிய, பெரிய நகைகள் வாங்குறது இப்போதே குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஜுவல்லரி ஷாப்ல கேட்டு பாருங்க. அந்த பெரிய, பெரிய ஆரம், அந்த நெக்லஸ் வச்சிருந்த செஷன்ஸ்லலாம் இப்ப வந்து ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. 1 பவுனு, 2 பவுனு அதுல நெக்லஸ் வருமா? மெல்லிசான நெக்லஸ், மெல்லிசான வளையல்கள். 1 பவுன்ல வளையல் எடுக்கணும் அப்டின்னாலே இப்பலாம் உங்களுக்கு எவ்வளோ ஆயிருது? ரூ. 1,50,000 கிட்ட ஆயிருது. 1 பவுன். ஸோ இந்த மாரி லைட் வெயிட் நகைகளுக்கு கொஞ்சம் மவுசு கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அல்லது 9 கேரட் கொண்டு வந்துருவாங்க. அதுல வந்து பெரிய லெவல்ல இருக்கும். உங்களுக்கு கருத்து போகாது. அத வந்து பெரிய நகைகளா வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாரி நகைகளாக வாங்கி வச்சுக்குவாங்க. பட் அந்த நகைகளுக்கு கவர்மெண்ட்ல உங்களுக்கு அடமானம் கொடுக்கும் பட்சத்துல, அதுவும் உங்களுக்கு என்ன ஆயிடும்? ஃபேமஸ் ஆயிடும். இப்பொழுதைக்கு அவங்க வந்து நம்ம ஊர்ல வந்து 22 கேரட் தானே குடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க 18 கேரட்டுக்கும் நாங்க ஓரளவு மதிப்பீடு செஞ்சு, நாங்க உங்களுக்கு வந்து பிளட்ஜ் பண்ணீங்கன்னா, நாங்க பணம் குடுக்குறோம்ங்கிற அனவுன்ஸ்மென்ட் வந்துருச்சுன்னா, கண்டிப்பாக மக்கள் அடுத்து இந்த 18 கேரட், 9 கேரட் கோல்டுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து 22 கேரட், 24 கேரட்டுக்கு இந்த மாரி பணம் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஏறிட்டே இருக்கு. அதே போல தான 18 கிராமுக்கும், 9 கிராமுக்கும் ஏறும். ஆமா. அதே மாதிரி தான்ப்பா ஏறும். ஆனா லிக்விடிட்டி அப்படிங்கிறது இப்பொழுதைக்கு உங்களுக்கு என்ன 22 கேரட் தான் இருக்கு. ஈவன் 24 கூட கிடையாது. 22 கேரட் நீங்க ஜுவல்ஸா வாங்கும்போது மட்டும் தான், நெறைய உங்களுக்கு போய் கடையில குடுத்தீங்கன்னா, அடமானம் வச்சுக்கிறாங்க. பேங்க்ல குடுத்தீங்கன்னா, உடனே குடுக்குறாங்க. டாக்ஸ்லயும் நம்ம வந்து ஜுவல்ஸா வாங்கி வச்சிருந்தோம்னா, இந்த அளவு ஒரு ஒரு இத்தன ரூ. 1,00,00,000 வரைக்கும் வச்சிருக்கவங்களுக்கு டாக்ஸ் பர்ப்பஸும் இல்ல. ஸோ இந்த வசதிகள்லாம் இருக்கிறதுனால தான், அந்த நகைகள் மேல இருக்கக்கூடிய மோகம் இருக்குது. ஸோ இந்த விஷயம் அந்த 18 கேரட்டுக்கும் வரும் பட்சத்துல, மக்கள் அத நோக்கி என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த வசதிகள் ஏறுது. ஆனா இந்த வசதிகள்லாம் இல்லையே! கொண்டு போய் குடுத்தா நமக்கு பிளட்ஜ் பண்ணா எங்கருந்து உங்களுக்கு பணம் குடுக்குறாங்க? ஸோ அதனால தான் உங்களுக்கு 22 கேரட் வந்து இந்த அளவு மவுஸ்ல போயிட்டே இருக்குது.